வணக்கம். இளைஞரணி மாநாடு விருதுநகரில் தென்மண்டல நிர்வாகிகள் சந்திக்க இருக்கிறார்கள். எனவே இந்த மாநாட்டிற்கு வருகை தரும் இளைஞரணியை சேர்ந்தவர்கள் 1,00,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களுக்கான நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு திடலில் 1,00,000 நாற்காலிகள் போடப்பட்ட நிலையில் இந்த 1,00,000 பேருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்கெட் வைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் இதுபோன்ற இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டில் வைக்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் என்ற பெயரில் இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய புகைப்படத்தோடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பையில் பல்வேறு ஸ்நாக்ஸ் வகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இதில் மிக்சர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு தண்ணீர் பாட்டில், அந்த தண்ணீர் பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் இந்த தண்ணீர் பாட்டில் தீர்ந்துவிட்டால் கூடுதலாக ஆங்காங்கே தண்ணீர்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக அவர்களுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. கூல்ட்ரிங்க்ஸ் வகைகளை தொடர்ச்சியாக பிஸ்கட் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பாக்கெட் பிஸ்கட் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக கடலை மிட்டாய் பாக்கெட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கடலை மிட்டாய் பாக்கெட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது 1,00,000 டேபிள்களிலுமே இது போன்ற ஸ்நாக்ஸ்கள் வைக்கப்பட்ட நிலையில் மேலும் வருபவர்களுக்கு சாப்பாடு வசதியும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. போன தடவை போல சாப்பாடுகள் நேரடியாக இங்கிருந்து கிளம்பும் பொழுது அவர்களுடைய வாகனத்தில் வைக்காமல் 7 மணிக்கு முடிந்தால் அவர்களுக்கு ஆங்காங்கே, அதாவது எந்த ஊரிலிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு தனித்தனியே அமைத்து அந்த அமைப்பாளர்கள் மூலியமாக, இளைஞரணி அமைப்பாளர்கள் மூலியமாக அவர்களுடைய வாகனங்கள் வழியெங்கும் பல இடங்களில் மாநாட்டிலிருந்து கிளம்பும் பொழுது, அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கிளம்புவர்கள் இந்த மாநாட்டின் வலதுபுறமாக செல்வார்கள். அதே போல் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் இடது பக்கமாக திரும்புவார்கள். இவர்களுக்கும் சாப்பாடுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இரவு சாப்பாடு 1,00,000 பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருபவர்கள் பசியாரவும் அதே போல அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கவும் இங்கு தயார் நிலையில் ஸ்நாக்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்கிறது.